எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி 2-in-1 ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு ஹேருக்கு என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிடும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் பீட்ரூட், லெமன், ஜிஞ்சர், மின்ட்டு. இந்த பீட்ரூட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் லாஸ் ஆகும்ல, அதை ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் அதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கிறதுனால அது நம்மளோட ஹேரை ஸ்ட்ரென்த்தனும் பண்ணுது, எக்ஸ்ட்ரா ப்ரொமோட்டும் பண்ணுது ஹேர் க்ரோத்துக்காக. இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னு வந்து பிங்க் ஷேடாவாக இருக்க மாதிரி நல்லா ஷைனிங்காக நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிடுது. அடுத்து லெமன் விட்டமின் சி, அது எல்லாருக்குமே தெரியும். இது என்ன பண்ணுதுன்னா இது ஹேர் பேக்காகவும் போட்டுக்கலாம், நம்ம லெமன் ஜூஸாகவும் எடுத்து குடிச்சிக்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிடுதுங்க. ஹெல்த்தியாக வச்சதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சில நேரம் நான்லாம் சீகைக்காய் போடுவேன். இந்த சீகைக்காய் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, ஹேரில் உள்ள ஆயில், அதை எல்லாமே க்ளீன் பண்ணி ரொம்ப ட்ரை ஆக்கிரும். அப்போ ட்ரை ஆக்கும்போது அது வந்து ரொம்ப முரடு மாதிரி இருக்கும், அது ஒடிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த லெமன் ஜூஸ் என்ன பண்ணுது, அதாவது லெமன் என்ன பண்ணுது அப்படின்னா அதை ரொம்ப சைனியாக சாஃப்ட் அண்டு ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிடுது, ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிடுது. மின்ட் எப்படின்னா சேம் பீட்ரூட் ஜெராக்ஸ் மாதிரி தான், அதே மாதிரி தான் ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குது, ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணுது, ஹேரை ப்ரொமோட் பண்ணுது வளர்கிறதுக்கு. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்ந்த இன்க்ரீடியன்ஸை தான் நான் போட்டு நம்ம ஜூஸ் அடிச்சுக்கிறோம். இது வந்து நமக்கு வந்து லோ காஸ்ட்டு தான், ரொம்ப ஈஸியான வேலை தான். குயிக்லியாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக இது ரெடி பண்ணி நம்ம குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால நமக்கு வந்து கேர்ள்ஸ் தான் குடிக்கணும், பாய்ஸ் குடிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே குடிக்கலாம். எல்லாருக்குமே ஹேரும் முக்கியம், ஸ்கின்னும் முக்கியம். அதனால் எல்லாருமே குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து இதில் அயன் கண்டென்ட் இருக்குது பீட்ரூட்டில், மெயினாக அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த அயன் கண்டென்ட் வந்து நமக்கு சின்ன குழந்தைங்களுக்கு திடீர்னு பிளட்டு கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் இது கொடுக்கலாம் அந்த ஜூஸு. சேம் இந்த பொமிக்ரேனேட் மாதிரி, பீட்ரூட்டு, இந்த மாதிரி ரெட் கலர் கேரட், இந்த மாதிரி கலர்ஸ் உள்ள வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஹீமோக்ளோபினை நமக்கு அதிகப்படுத்தும். அதனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். உண்மையிலே அன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா நெல்லிக்காய் ஜூஸ், அது குடித்ததுக்கப்புறம் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. மறுநாள் நான் சீப்பு போட்டு தலையில் சிக்கு எடுக்கும்போது எனக்கு ஒரு 4-5 முடி தான் வந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இப்படி ஒவ்வொரு டைமும் நம்ம ஹெல்த்தியாக நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போதும் அவுட்டேக்காக எடுத்துக்கும் போதும் ஹேர் லாஸ் ரொம்ப குறையுது. அதே டைமில் நமக்கு ஹேர் க்ரோத் ஆகும்போது நீங்களே சொல்லுங்களேன், அப்போ முடி வந்து நம்ம தலையில் அப்படியே இருக்குமா இருக்காதா? இதுவே நம்ம எதுவுமே கவனிக்காமல் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், அப்போ அந்த ஹேரும் லாஸ் ஆகும், நமக்கு சீப்லேயும் நிறையா வரும், குளிக்கையில் வரும், தலை தோட்டையில் வரும். அது மட்டும் இல்லாமல் தலையில் வெட்டையாக அந்த முடி கேப் வழியாக அந்த தலையில் உள்ள ஸ்கின் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதை நம்ம வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் ஃபஸ்ட்டே முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ரெடி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.